நெய்ச்சோறு கீ ரைஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு நீளவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசியை கழுவி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியும் 1.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுட்டேங்க. நம்மளுக்கு அருமையான கீ ரைஸ் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் கீ ரைஸும் மட்டன் கிரேவியும் தாங்க. மட்டன் கிரேவி வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்